வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான். பாருங்கள், the radius and height of a cylinder are in the ratio of 5:7. ஓகேங்களா? அதாவது ரேடியஸுக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ 5:7 அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ், அதாவது சிஎஸ்ஏ 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அண்ட் ஹைட். ஓகேங்களா? ரேடியஸையும் ஹைட்டையும் கேட்டிருக்காங்க. அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 5500 கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்ஸ் என்னென்னா ஹைட்டுக்கு ரேஷியோவுக்கும் ஹைட்டுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ, ரெண்டாவது தான் ஹைட். ஓகேங்களா? ஏன்னா ரேஷியோ அண்டு ஹைட்டு. ஸோ ரேஷியோ ஹைட்டு, ரேஷியோ வந்து ரேடியஸ் அண்டு ஹைட்டு 5:7 அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நாங்கள் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றதான் கொடுத்துருக்கோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr/h அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:7. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:7. அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக 5 கிடையாது, ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்றப்ப நான் ஒரு 5xன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் வரும். ஸோ 7xன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பண்ணலாமா? நம்மளுக்கு கொடுத்துருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கோம், 5500. ஸோ இந்த ஃபார்முலாவில் 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆர் வந்து 5x, ஹச் வந்து 7x. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நியூமரேட்டர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இங்கே 5500 இருக்குது, இங்கே 5 இருக்குது. கட் பண்ணுங்கள், 1100. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 11 டேபிள் எடுத்திங்கன்னா 2 11s are 22, 1 11s are மொத்தம் 100. ஓகேங்களா? அகைன் பார்த்தீங்கன்னா 2 2s are 4. இங்கே வந்து 100ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இருக்குது இந்த 7ஐயுமே கட் பண்ணிங்கன்னா 7 7 கட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மீதி என்ன இருக்குது, எல்லாமே கட் ஆகிடுச்சு. எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எல்லா நம்பரும் போயிடுச்சு. 25 எக்ஸ் ஸ்கொயர் = 25. அப்போ எக்ஸ் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூ இந்த டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் வராது. ஸோ எக்ஸ் = 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஜஸ்ட் எக்ஸ் மட்டும்தான். அவன் கேட்டிருக்கிறது ரேடியஸ் அண்ட் ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x = 5 × 5. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதே இது ஹைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 7x. ஸோ 7 × 5 35 சென்டிமீட்டர் என்னது ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் தான் கேட்டால் ரேடியஸ் 25 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.